அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சென்னையில அண்ணா ஃபிளைவர் பக்கத்துல செம்மொழி பூங்கா ஆப்போசிட்ல 2024 நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்ச கலைஞர் செஞ்சுனரி பார்க், அதாவது கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். இந்த பார்க்குக்கான என்ட்ரி ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு, அதாவது 3 வயசுல இருந்து 11 வயசு இருக்கிறவங்களுக்கு 50 ரூபாவும், அடல்ட்ஸ்க்கு 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 100 ரூபாவும், ஸ்டில் கேமராக்கு 100 ரூபாவும், வீடியோ கேமராக்கு 5000 ரூபாவும் சார்ஜ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனோடனே ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த தோட்டக்கலை எக்ஸிபிஷனு, அதாவது ஆர்டிகல்ச்சர் இங்கிலீஷ் சொல்லுவோம். இது வந்து குழந்தைங்களுக்கு முக்கியமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸிபிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லா இருக்கும். இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பார்க்குக்கு என்ட்ரி ஃபீஸ் மட்டும் கிடையாது, அது இல்லாம ஒவ்வொருத்துக்கும் நீங்க பாக்குறதுக்கு தனித்தனியா ஃபீஸ் இருக்கு, என்ட்ரி சார்ஜஸ். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிப்லைன் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு சார்ஜஸ். அப்புறம் பேர்ட்ஸ் ஃபீடிங்கு, பேர்ட்ஸ் பண்ணைக்குள்ள போனீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கு. மியூசிக்கல் ஃபவுண்டன் போனீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கு. ஸோ இப்படி பல வகையான சார்ஜஸ் இருக்கு. ஜிப்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க போகும்போது பிரேக் டவுன்ல இருந்தது, ஆனா அதுக்கான சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 250 ரூபா அடல்ட்ஸுக்கு. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் என்னவோ சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி பேர்ட்ஸ் பண்ணைக்கு வந்து 150 ரூபாவும், மியூசிக்கல் ஃபவுண்டனுக்கு வந்து ஒரு 50 ரூபாவும், கிளாஸ் ஹவுஸ் என்ட்ரிக்கு ஒரு 50 ரூபாவும் சார்ஜ் பண்றாங்க என்பது மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ச்சர் எக்ஸிபிஷன் பார்த்துட்டு இந்த நடைபாதை வழியாக நீங்க வந்தீங்கன்னா, நீங்க அடுத்ததா நீங்க பார்க்க போறது பனி புகை நடைபாதைன்னு ஒன்று இருக்கு. அதாவது ஸ்மோக் வந்து அப்படியே ஸ்ப்ரே ஆகும், தண்ணி ஸ்மோக் இது மாதிரி. ஸோ இது கொஞ்சம் என்ஜாயபுளாக இருக்கும். ஒரு ½ ஒன்ஸு ஒரு 5 நிமிஷம் ஆன்ல இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்க. ரீல்ஸ் எடுக்கிறது, வீடியோ ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஃபோன்லேயே எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆர்ச்சிடேரியம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிட் பூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தமிழில் மந்திரை பூ. இது வந்து ஒரு தாவர குடும்பத்தை சேர்ந்தது. இதையும் நீங்க ஃப்ரீயா கண்டு ரசிக்கலாம். போட்டோ வீடியோஸ்லாம் மொபைல்ல எடுத்துக்கலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா இந்த தெரியுது, இது வந்து கண்ணாடி மாளிகை. இதுக்கான என்ட்ரி ஃபீஸ் தனியா ஒரு 50 ரூபாய் கட்டணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு அதுல வந்து இஷ்டம் இல்லை, அதுக்கான வர்த்து இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இது மாதிரி நிறைய பார்த்து இருக்கிறோம் நாங்க. ஸோ அதனால நாங்க அங்க போகல, வீடியோவும் அது உள்ள போய் எடுக்கல. ஸோ இந்த சம்மர் சீசன்ல நீங்க இந்த பார்க்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock மேல போங்க. அதான் பெஸ்ட் டைமிங். நீங்க காலையில மதியான டைம்லாம் போனீங்கன்னா செத்தீங்க, செம ஹாட்டா இருக்கும். அங்கங்க போய் ஒதுங்க வேண்டியதுதான். இந்த கண்ணாடி மாளிகை ஒன்னா நீங்க ஏசி இருக்கும், அதுக்காக போய் அதில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் ஈவினிங்ல ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். பட் அதுவே பார்த்தீங்கன்னா நாங்கள் போன அன்னைக்கு காத்தே வரலங்க. ஈவினிங்ல இத்தனைக்கும் 6-7 மணிக்கெல்லாம் அப்படியே புழுங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அயல் நாட்டு பறவையகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து பேர்ட்ஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ண முடியும். ஆனா அதுக்கான என்ட்ரி ஃபீஸ் வந்து 150 ரூபாய் சொன்னாங்க பெரியவங்களுக்கு. அதனால நாங்க அந்த பக்கம் தலை வைக்கல. அடுத்தது நம்ம போன இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டவர் தான். இது கொஞ்சம் வர்த்து தான். ஈவினிங்ல போங்க, மத்தியான டைம்ல போனீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கும். லிஃப்ட்டும் இருக்கு, பெரியவங்களும் போகலாம் மேல. ஸோ இது கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ 6 மணிக்குள்ள என்ட்ரி ஆகணும், அதை மறந்துடாதீங்க. இதுக்கு ஃபீஸ் இருக்கு, 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஒரு ஆளுக்கு. இந்த பூங்காவை திறக்கும் போது ஒரு உலகத்தரம் வாழ்ந்த பூங்கா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படி ஒன்றும் ஃபீலிங்கே வரல. ஏன்னா எங்க ஏரியால சென்னை நகர்ல ஒரு திருவிக்கா பார்க் இருக்கு, அங்க எந்த ஃபீஸும் கிடையாது. அங்க வந்து ஃபவுண்டன் கூட இருக்கு, மியூசிக் ஃபவுண்டன், அதுக்கெல்லாம் கூட சார்ஜ் கிடையாது. ஆனா இங்க எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்றாங்க. ஆனா சார்ஜ் பண்ண வேண்டியதுதான், ஏன்னா அவங்களுக்கும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கு, தேவைப்படும். அதெல்லாம் இல்லை நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த அளவுக்கு வர்த்தா, நம்ம கொடுக்குற காசுக்கு வர்த்தா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தான் நம்மளுக்கு பதில் சொல்ல முடியல. இது வந்து 6 ஏக்கர் பரப்பளவில் வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க. இது வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையால் இப்பூங்கா வந்து நிறுவப்பட்டிருக்கு. இந்த பூங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 சதுர அடி பரப்புல அரிய வகை பூச்செடிகளால் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கண்ணாடி மாளிகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 மீட்டர் உயரம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஜிப்லைன் சொன்னேன் இல்லையா, அது வந்து 500 மீட்டர் நீளமுடைய கயிற்றில் தொங்கி செல்லும் சாகச அமைப்பு.
அயல்நாட்டு பறவைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் 23 அலங்கார வளைவு கொண்ட பசுமை குகை, மர வீடு, அப்புறம் அருவிலாம் கூட இருக்கு. அது நம்ம பார்க்க போறோம் அடுத்தது. இந்த பூங்காவுக்குள்ள வந்து மாற்றுத்திறனாளிகள் நிர்வகிக்கும் ஒரு கேண்டீன் இருக்கு. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்லாம் அங்க கிடைக்கும். ஸோ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அங்க வந்து கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இது வந்து ஒரு நீர்வீழ்ச்சி, சூப்பராகவும் இருக்கும், கண்டு ரசிக்கலாம். இதுக்கு எதுவும் சார்ஜ் இல்லைங்க. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த பார்க்ல பார்க்கிங்க்குன்னு தனியா எந்த இடமும் ஒதுக்கலங்க. அதனாலேயே டிராபிக் ஜாம் ஆகுங்க லீவ் நினைக்கலாம் போனீங்கன்னா. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற செம்மொழி பூங்கால நீங்க உங்க காரை பார்க் பண்ண முடியும். 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அடுத்ததான் நீங்க இந்த பாத்துட்டு இருக்கீங்களே, இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் ஜோன், குழந்தைகளை விளையாடுற இடம். ஆனா சில ரைட்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்றாங்க. ஒன்னொன்னுக்கும் 50 ரூபாய். இந்த கிட்ஸ் பிளே ஜோன் பக்கத்துல தான் வாட்டர் ஃபவுண்டன் இருக்கு, அதாவது இசை நீரூற்று. அதுக்கு நாங்க போகல, அதுக்கான என்ட்ரி தான் இது. இதுக்கும் தனியா சார்ஜஸ் இருக்கு. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.